உங்க வாழ்க்கையில கஷ்டமான கஷ்டம் வந்துகிட்டே இருக்குதா? உங்களுக்கான பதிவு தான் இது. இந்த பதிவை நீங்க முழுமையா பார்க்கிற போது உங்களுக்குள்ள ஒரு மன நிறைவு நிச்சயமா ஏற்படும். விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் மூலியமாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைக்கும் தீர்வு காண முடியும். எல்லா கஷ்டத்துக்கும் ஒரே தீர்வு ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமம் மட்டும்தான். இப்பொழுது நாம் விஷ்ணு சகஸ்ரநாமம் எப்படி உருவானது அந்த வரலாறு பற்றி பார்க்கலாம். மகாபாரத போர் உங்க எல்லாருக்குமே ரொம்ப நல்லாவே தெரியும். அதுல பீஷ்மன் பாத்தீங்கன்னா அம்பு படைகளை படுத்துட்டு இருக்கிறாரு. அப்போ பாத்தீங்கன்னா தர்மபுத்திரன் சென்று பிதாமகர பீஷ்மரிடம் சென்று கேட்கிறான், பீஷ்மரே, மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்குன்னு ஒரு தீர்வு சொல்லக்கூடாதா? மக்கள்லாம் நோயினாலையும் வறுமையினாலையும் மிகப்பெரிய துன்பம் அடைந்து இருக்கிறார்கள், அவர்களுக்கு ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி தர்மபுத்திரன் பீஷ்மர்கிட்ட கேட்கிறான். ஏன் இந்த பீஷ்மர்கிட்ட கேட்கணும்னா, எப்போதுமே ஒருவர் மரண தருவாடி இருக்கின்ற போது அவர் பொய் சொல்ல மாட்டார். இன்னொன்னு, யார் மரண தருவாடி இருக்கிறார்களோ அவர்கள் வாயில் இருந்து வரக்கூடிய வார்த்தைகளுக்கு சக்தி பலம் என்பது ரொம்ப அதிகம். அதனாலதான் மரண படுக்கையில் இருக்கக்கூடிய பீஷ்மரிடம் தர்மபுத்திரன் இந்த வார்த்தையை, இந்த கேள்வி கேட்கிறான். அதுக்கு பீஷ்மர் பதிலாக தான் விஷ்ணு சகசநாமம் என்கின்ற அமுத சுரப்பியை கூறுகிறார். இந்த விஷ்ணு சகசநாமம் கூறினா என்னென்ன பலன்லாம் வரும் அப்படின்ற பத்தி இப்போ நம்ம பார்க்கலாம். மற்றும் பிதாமகர் பீஷ்மரே இதை கூறினால் என்னென்ன பலன் கிடைக்கும் என்பதை மிக விரிவாக தெளிவாக கூறியுள்ளார். மகாபாரதத்துல அதை பத்தி இருக்குதுன்னு நீங்க போய் பார்த்துக்கலாம். மொத்தம் 21 பலன் கிடைக்கும் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை நாம் தினந்தோறும் பாராயணம் செஞ்சோம்னா. அதுல சில பலன்கள் மட்டும் இப்ப பார்க்கலாம். ஏன்னா நேரம் பற்றாக்குறை காரணமாக சில பலன் மட்டும் பார்க்கலாம். உங்களுக்கு நான் 21 பலன் தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு கமெண்ட் இருந்தா கூட உங்களுக்கு 21 பலன்களை பற்றி நம்ம தெளிவாக காணலாம் அடுத்த வீடியோல. சரி, இப்போ சில பலன் மட்டும் என்னன்னு பார்க்கலாம். வியாபாரம் செய்பவர் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை தினந்தோறும் பாராயணம் செய்தால் நல்ல செல்வம் கிடைக்கும். பள்ளிக்கு செல்கின்ற மாணவர் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை தினந்தோறும் பாராயணம் செய்தால் மாணவன் தேர்வில் தேர்ச்சி பெறுவான். அதே போல ஒரு வேலைக்கு செல்கின்ற ஒரு ஊழியர் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை சொன்னால் அவருக்கு பதவி உயர்வு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பிராமணர் இந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தை சொன்னால் அவர் நல்ல ஞானம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை தினமும் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்களோ அவருக்கு எல்லா விதமான கஷ்டங்களும் நீங்க பெற்று அவர் சுபிக்ஷமான வாழ்க்கையை அடைந்து விடுவார் என்பது பீஷ்மரனுடைய வாக்கு. அது மட்டும் இல்ல, விஷ்ணு சகஸ்ரநாமத்தை யார் ஒருவர் தினமும் சொல்லிக் கொண்டே இருக்கிறாரோ, கிரமப்படி சொல்லணும், கிரமப்படி சொல்லிக் கொண்டே இருக்கிறாரோ அவர்களுக்கு இறைவன் பக்கத்தில் இருக்கும்படியே ஒரு ஃபீல் இருக்கும். அது எல்லாருமே உணர்ந்திருப்பீங்க. விஷ்ணு சகஸ்ரநாமத்தை யாரெல்லாம் சொல்றீங்களோ அது அவங்க எல்லாருக்குமே தெரியும். இதை உணர்ந்தவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஆனா இந்த பலன் பாத்தீங்கன்னா பீஷ்மர் சொல்லாத பலன் இது. ஆனா எல்லாருமே ஃபீல் ஆகலாம். நம்ம சுற்று வட்டாரம் நம்ம பாக்குறோம். நம்ம விஷயங்கள்லாம் யாரெல்லாம் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை தொடர்ந்து சொல்லிக் கொண்டே இருக்கிறார்களோ அவர்களுக்கு பாத்தீங்கன்னா பெருமாள் கிட்ட இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஏற்படுதுன்னு சொல்லி எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க இதை பத்தி. சரி, இப்ப அடுத்த பலன் என்னன்னா, யாரெல்லாம் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை சொல்லிக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் சிறிது அளவு கூட அவங்க வாழ்க்கையில துன்பம், கஷ்டம், அவமானம், ஈனெல்லாம் எதுவுமே வராதான். யாருக்குமே அந்த பாவமான ஒரு சூழல் வராது. அதாவது சொல்லுவாங்களா, ரொம்ப பரிதாபக்கூடிய சூழல் இருக்கலாம் அப்படின்ற சூழல் யாருக்குமே நிலவாது. அது மட்டும் இல்ல, விஷ்ணு சகஸ்ரநாமத்தை கிரமப்படி யார் சொல்றாங்களோ அவங்களுக்கு பாத்தீங்கன்னா பண வரவு அதிகரிச்சுட்டே இருக்குமா. எல்லா விதமான சர்வ விதமான கிரக தோஷத்துல இருந்தும், அந்த நாகதோஷம் தோஷம்லாம் சொல்லுவாங்க, அதுல இருந்து பரிபூர்ணமா விடுதலை கிடைக்கும் என்பது பீஷ்மருடைய வாக்கு. சில பலன்களை மட்டும் நம்ம இப்ப தெளிவா பார்த்துட்டோம். இப்ப விஷ்ணு சகஸ்ரநாமத்தை எப்படி பாராயணம் செய்யறது அதை பத்தி இந்த வீடியோ நம்ம தெளிவா பார்க்கலாம். எப்படி பாராயணம் செய்யணும்னா, காலையில பிரம்ம முகூர்த்தத்துல நம்ம எழுந்து நம்ம தலைக்கு நீராடி தர்பை புல் பரப்ப வேண்டும். தர்பை புல் பாத்தீங்கன்னா கிழக்கு முகமா ஃபேஸ் பண்ற மாதிரி தர்பை புல்லை வச்சுட்டு நாம பாத்தீங்கன்னா வடக்கு முகமா நாம் அமர்ந்து கொள்ள வேண்டும். அமர்ந்த பிறகு நம்ம பாத்தீங்கன்னா பக்தியுடன் ஸ்ரத்தையுடன் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை சொல்ல வேண்டும். அதாவது பெருமாள் தான் கதி. பெருமாள் மனசெல்லாம் தியானம் பண்ணிட்டு விஷ்ணு சகஸ்ரநாமத்தை நாம் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கணும். விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்வது ஒரே நோக்கம் என்னன்னா, பெருமாளுடைய மனசை குளிர் வைக்கணும். அந்த ஒரே காரணத்துக்காக விஷ்ணு சகஸ்ரநாமத்தை நாம் தொடர்ந்து பாராயணம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு 48 நாள் நீங்க தொடர்ந்து விஷ்ணு சகஸ்ரநாமத்தை பாராயணம் செய்து பாருங்க. உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். நல்ல நிலைமைக்கு நீங்க வருவீங்க. எல்லா விதமான மன கஷ்டம், பண கஷ்டம், என்ன கஷ்டமானா இருக்கட்டும், என்ன பிரச்சனைனா இருக்கட்டும், நீங்க பரிபூர்ணமா அதுல இருந்து முழுமையா நீங்க விடுபட்டு சுபிக்ஷமான ஒரு வாழ்க்கையை நீங்க நிச்சயமா வாழ்வீங்க. இது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அது மட்டும் இல்ல, ஒரு டிப்ஸ் சொல்றேன்.
விஷ்ணு சகஸ்ரநாமத்தை பாராயணம் செய்ய ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க வந்து இப்போ மொபைல் போன் எடுத்துட்டு விஷ்ணு சகஸ்ரநாம ப்ராக்டிஸ் நீங்க போடுங்க. நிறைய ப்ராக்டிஸ் செக்ஷன் நிறைய இருக்குது. அதை நீங்க ஆன் பண்ணுங்க. அது 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 பிளே ஆகும். நீங்க பாஸ் பண்ணிக்கோங்க. நீங்க திருப்பி உங்க புத்தகத்தை பார்த்து நீங்க படிங்க. திருப்பி ஆன் பண்ணுங்க, பிளே ஆகும், பாஸ் பண்ணுங்க, திருப்பி நீங்க புத்தகத்தை பார்த்து படிங்க. இப்படி நீங்க படிச்சுட்டே இருங்க. உங்களுக்கு நிச்சயமா ஒரு காலகட்டத்துல உங்களுக்கு விஷ்ணு சகஸ்ரநாமம் நீங்க நீங்க எந்த துணையும் இல்லாம நீங்க சொல்ல ஆரம்பிச்சுட்டே இருப்பீங்க. இன்னொரு ஒரு கதையும் சொல்றேன். காஞ்சி பெரியவர் உங்க அனைவருக்கும் தெரியும். அவர் என்ன பண்ணாருன்னா, அவர் ஒரு வாட்டி கடுமையான ஜுரத்துல அவர் வந்து பாடுபட்டு கொண்டிருக்கிறார். அப்ப என்ன பண்றாரு, எனக்கு மாத்திரை மருந்து எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லி வேத படைகளை அவருடைய ஆசிரமத்துக்கு கூப்பிடுறாரு. கூப்பிட்டு அவர் என்ன சொல்றாரு, நீங்க விஷ்ணு சகஸ்ரநாமம் நீங்க சொல்லிட்டே இருங்க. எனக்கு வேறுக்கிற வரைக்கும் நீங்க விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லிட்டே இருங்க. எப்போ வேறுக்குதோ அப்ப நீங்க ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி காஞ்சி சொல்லிட்டே இருக்காரு. முதல் முறை விஷ்ணு சகஸ்ரநாமத்தை வேத பண்டிதர் சொல்றாங்க, அது வேற வரல, ரிப்பீட் திரும்ப சொல்லிட்டே இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துல ஒரு 10க்கும் மேற்பட்ட முறை அவங்க சொல்லும் போது அவர் காஞ்சி பெரியவருக்கு வேர்த்தை கொட்டிருச்சு. அன்னைக்கே அவர் ஸ்தானம் பண்ணி சிவனுக்கு வந்து அபிஷேகம் பண்ணிட்டாராம். இப்படி விஷ்ணு சகஸ்ரநாமத்தை பெருமைப்பட்டு பேசிட்டு போயிட்டே இருக்கலாம். யாரெல்லாம் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை தினந்தோறும் சொல்லிட்டே இருக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வளர்ச்சி அடைவாங்க. அதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது. வாழ்க்கையில எல்லா தடைகளும் நீங்க பெற்று அவருக்கு மங்களகரமான வாழ்க்கை உண்டாகும். இதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது. நீங்க தினசரி விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லிட்டே இருங்க. சொல்ல முடியாதவங்க கேளுங்க விஷ்ணு சகஸ்ரநாமத்தை, அதுவே போதும். இந்த நோய்வாய்ப்பட்டிருக்கிறவர்கள் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை புரியுறதால அவ்வளவு பெரிய பலன் அவங்க அடைஞ்சிருக்கிறாங்க. நிறைய பேர் நோய்வாய்ப்பட்டிருக்கவங்க தீராத நோய்கள் கூட விஷ்ணு சகஸ்ரநாமத்தை கூறுவ மூலியமாக அவங்களுக்கு தீர்வு அடைஞ்சிருக்கிறது. அப்படி நீங்க விஷ்ணு சகஸ்ரநாமத்தை நீங்க சொல்லிட்டே இருங்க. உங்க வாழ்க்கை வாழ்க்கை முடியும் சொல்லிட்டே இருங்க. உங்களுக்கு நிச்சயம் நல்ல தீர்வு கிடைக்கும். அனைவருக்கும் வணக்கம். நன்றி, வணக்கம். ஓம் நமோ நாராயணாய்.